படம் இன்னும் ட்ராப் ஆகலப்பா, இன்னும் ஹோப்ஸ் வச்சிருங்க, கண்டிப்பா அந்த படம் வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எப்போ இன்னைக்கான மூவி அப்டேட்ஸ் டே 8. ஸோ முதல் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சியான் விக்ரம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா, மகாவீர் கர்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் ஒன்று வந்துருந்துச்சு. போஸ்டராக ஒரு டீசர்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டீசர் வந்துருந்துச்சு. பார்த்து ஃபயரோட அது ஆளே கிடையாது. தலைவன் வந்துட்டு ஒரு மாதிரி பாக்ஸ் கட்லாம் அடிச்சுட்டு ஒரு மாதிரி பெப்பி லுக்கில் வந்துட்டு மஜாவாக பண்ணியிருப்பார். அண்ட் அந்த படத்தை அந்த டீசர் எடுத்த அந்த டேரக்டர் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த படம் இன்னும் ட்ராப் ஆகலப்பா, இன்னும் ஹோப்ஸ் வச்சுருங்க, கண்டிப்பாக அந்த படம் வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ மகாவீர் கர்ணா இஸ் ஹேப்பனிங். ஸோ ரெண்டாவது அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, D55, அதாவது D55 அதாவது சாய் அபியங்கர் மியூசிக்கில் ராஜ்குமார் பெரியசாமி எடுக்கிறார் இல்லையா. ஸோ அந்த படத்தில் மம்முட்டி அவர்கள் இருக்காருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மம்முட்டி அவர்களோட கேரக்டர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சியா அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சியாவை கேட்டாலே ஒரு வில்லம் பேர் மாதிரியே இல்லையே அப்படிங்கும்போது அவர் என்ன ரோல் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போடு தான் இருக்கும். அண்ட் இதுவுமே ஒரு ரியல் ஸ்டோரி மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு அவர் டேரக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. மம்முட்டி வேறு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. செல்லங்களா, தங்கத்தை பார்த்து பண்ணிக்காங்கடா, தயவு செஞ்சு ஏதோ உழப்பிடுறாங்கடா, அவ்வளோதான் நம்ம கேட்க முடியும். ஸோ மூணாவது அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 4 பேர் பாட்டு. ஸோ இந்த பாட்டுக்கு அடிக்காத ஆளே கிடையாது. நானே வந்துட்டு அடித்தேன். நான் ஒரு சாய் ஃபேன் தான். பட் ஸ்டில் நான் வந்துட்டு அந்த பாட்டு கேட்டு எனக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுச்சிட்டு, என்னடா பாட்டு இது, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் 4 பேர் யாருக்குமே பெருசாக செட் ஆகலை. பட் ஒரு வாரம் கழித்து அது வந்து ட்ரெண்ட் ஆனாலுமே இப்போ வரைக்கும் அதோட அதிருப்தி அப்படிங்கிறது இன்னுமே நிறைய பேர்த்துக்கு இருக்குது, சாய் ஃபேன்ஸுக்கு முக்கியமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பாட்டு படத்தில் வந்துட்டு ப்ளேஸ் ஆகாது அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் வந்துட்டு ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரொமோஷனல் தான்ப்பா, அது படத்துலலாம் வந்துட்டு ப்ளேஸ் பண்ண போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பின்னாடி அந்த பாட்டை வச்சிங்க, அந்த பாட்டை வச்சு நீங்கள் சும்மா படத்தில் இப்படி ஒரு பாட்டு இருக்குங்கிறது காட்டணுங்கிறதுக்காக வச்சாங்களா என்னன்னு தெரில. பட் நாங்கள் 4 பேர் பாட்டு வந்துட்டு படத்தில் இருக்க போகிறது கிடையாது. ஸோ இதே மாதிரி நிறையா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க அப்போ எப்போதும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க நண்பா.